Hello dear students. So these are some of the important section in the unit 3. So cones and cylinders. So in this video we will see about cones. Maybe I will give you the second video maybe tomorrow or day after tomorrow regarding right circular cone and cylinders. Okay, so totally there are 4 sections in this unit. Okay, we'll see the important things. Okay, first we'll see the definition of cone. So what is a cone basically? A cone is a surface generated by a straight line which passes through a fixed point. Okay, you should note that fixed point, right, and satisfies one more condition. The booklet they have given it like this. Booklet இப்படி தான் கொடுத்துருக்காங்க. Okay, so don't worry about that. It may intersect a given curve or touch a given surface. Okay, this is actually the definition provided in the book. இதில் முக்கியமான இதுதான் ஃபிக்ஸட் பாயிண்ட். ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்கு பேர் என்னென்னா வர்டெக்ஸ். ஓகே, அண்ட் ஸ்ட்ரைட் லைன் ஜெனரேட்டர், அதுக்கடுத்து கர்வ் ஆர் பர்பஸ் இஸ் கால்ட் கர்வ் ஆர் சர்ஃபேஸ். ஓகே, கர்வ் ஆர் சர்ஃபேஸ் இஸ் கால்ட் கைடிங் கர்வ். ஓகே, ஸோ இந்த மூணு சேர்ந்து தான் கோன். அது எப்படி கோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as I have described it in the diagram. Okay, I will explain it using the diagram. Okay, கோன்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட், அதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸை நீங்கள் வரைய முடியும். ஓகே, யூ கேன் ட்ரா இட் இன் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் யூ கேன். ஸோ இந்த கீழே இருக்கிற இந்த இது வந்து இட் வில் ஜெனரேட் அ கோன் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ திஸ் இஸ் பேசிக்லி கால்ட் கோன். இதுக்கு பேர் வந்து வர்டெக்ஸ். திஸ் இஸ் கால்ட் வர்டெக்ஸ் அண்ட் திஸ் சிங்கிள் லைன் இஸ் கால்ட் ஜெனரேட்டர். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இது வந்து இட் வில் டச் ஆர் கட் எனி சர்ஃபேஸ் ஆர் கர்வ். அந்த கர்வ் வந்து இங்கே யூஸ்வலாக வந்து நம்ம சிலபஸில் இட் இஸ் கிவன் இட் அஸ் கானிக். ஓகே, இல்லைன்னா ஸ்பியர். அது ஸ்பியர் நான் அடுத்து சொல்கிறேன். இப்போது இது கானிக். ஏதோ ஒரு கானிக்கை வந்து என்ன பண்ணும், பேரபோலா இருக்கும். எனது கானிக்கை கட் பண்ணுற மாதிரியோ இல்லை லை படுத்திருக்க மாதிரியோ இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் டெஃபினேஷன் ஃபார் கோன். ஓகே, right. So the equation of a cone with conic as guiding curve, as I told you earlier. இப்போ என்ன கொடுத்துட்டான்னா, இந்த செக்ஷனில் ப்ராப்ளம்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த கோன் அப்படின்னு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு கோனிக் ஈக்குவேஷனை கைடிங் கர்வாக கொடுத்துருப்பாங்க. கைடிங் கர்வானது அந்த கோன் வந்து படுத்திருக்கும், இல்லைனா இன்டர்செக்ட் ஆகிருக்கும் அந்த கானிக்கை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த கோன் whose vertex is ஆல்ஃபா பீட்டா காமா. நம்பர் கொடுக்கலாம ஆல்ஃபா பீட்டா காமா அண்ட் பேஸ்னா அதுதான் கைடிங் கர்வ். ஓகே, அந்த கைடிங் கர்வில் படுத்திருக்கு. அந்த பேஸ் என்னவா இருக்குது அப்படின்றது ax ஸ்கொயர் ப்ளஸ் by ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 கமா z ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கோனை 2 ஈக்குவேஷனாக அவன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கான். ஓகே, அதாவது வந்து எப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து தான். நம்ம யூஸ்வலாக இந்த சர்க்கிளில் பார்த்தோம்ல, சர்க்கிளில் எப்படி இது பண்ணுவோம், ஸ்பியரும் பிளேனும் சேர்த்து எழுதுவோம் இல்லை, அது மாதிரி அவன் எழுதி வச்சுருக்கான். ஓகே, பிளேன் செக்ஷன் எப்படியோ அதே மாதிரி இதையும் இந்த கோனையும் என்ன பண்ணியிருக்கான், z ஈக்குவல் டு 0 அப்படின்றது நீங்கள் பிளேனாக பார்க்கலாம். ஓகே, பிளேன் z ஈக்குவல் டு 0, z ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0, xy பிளேன். ஓகே, அண்ட் ax ஸ்கொயர் ப்ளஸ் by ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அது ஒரு ஸ்ட்ரக்சர் ஈக்குவேஷன். இது ரெண்டு சேர்ந்து ஓகே அது ஒரு கானிக்காக இருந்திருக்கு. அந்த கானிக் வந்து பேஸாக இருக்குது. எது, நம்மளுடைய கோனுடைய இது வர்டெக்ஸ் கொடுத்துருக்கான். ஓகே, இந்த டைப்புக்கு வந்து ஆக்சுவலாக இட் ஹேஸ் ஒன்லி 4 or 5 ஸ்டெப்ஸ். ஓகே, கான்ஸ்டண்ட்டாக 4 or 5 ஸ்டெப்ஸில் ஈஸியாக அதை முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, எனி லைன் பாசிங் த்ரூ ஆல்ஃபா பீட்டா காமா. ஓகே, லைன் ஈக்குவேஷன் எஸ் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா பை எல். ஆல்ஃபா எங்கேருந்து வருது, இங்கேருந்து வருது. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்கானோ அது இங்கே எழுதணும். எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா பை எல், ஒய் மைனஸ் பீட்டா பை பி, z மைனஸ் காமா பை என், ஈக்குவேஷன் 1. இதான் ஸ்டெப் 1. ஓகே, ஸ்டெப் 2 இஸ் வெரி ஈஸி. z ஈக்குவல் டு 0ன்னு அவன் கொடுத்துட்டான். ஓகே, இட் இஸ் கிவன். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. இந்த ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது இந்த ஜெனரேட்டர். ஓகே, ஜெனரேட்டரோடைய ஸ்ட்ரெயிட் லைன் தான் இது. ஓகே, நான் இங்கே இதில் இதை வந்து அவன் என்ன சொல்கிறான்னா ஆல்ஃபா பீட்டா காமான்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கான். ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துங்க. ஓகே, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் என்ன சொல்கிறேன்னா அந்த பேஸில் தொடும். அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் என்ன, இந்த பாயிண்ட் பேஸை தொடுற பாயிண்ட், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பேஸை தொடுற பாயிண்ட், ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துங்க. ஓகே, இந்த பாயிண்ட்டை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு அவன் சொல்கிறான்னா, எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா பை எல், ஒய் மைனஸ் பீட்டா பை எம், z மைனஸ் காமா பை என் ஈக்குவல் டு ஆர்னு போடுவோம். பட் அவன் கொடுக்கல. பட் ஓகே ஃபைன், இப்படியே வச்சுங்க. இது கட் z ஈக்குவல் டு 0, அதாவது இந்த கானிக் வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து z ஈக்குவல் டு 0, z வந்து 0 தான் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் நம்ம என்ன பண்ணலான்னா
இந்த லைனில் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா பை எல் ஒய் மைனஸ் பீட்டா பை எம் இசட்டுக்கு பதிலாக 0 போட்டோம். ஸோ வில் கெட் மைனஸ் காமா பை எம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபாவை இதை ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கடுத்து இதையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ இதிலேருந்து எக்ஸ் வேல்யூ இதிலேருந்து ஒய் வேல்யூ அப்டெயின் பண்ணால் யூ வில் கெட் இட் லைக் திஸ். ஸோ ஒன்ஸ் யூ காட் இட் லைக் திஸ் இஸ் இட் 0ன்னு தெரியும். ஸோ யூ காட் திஸ் கோஆர்டினேட்ஸ். இது எதோட கோஆர்டினேட்ஸு? இங்கே இந்த லைனோடைய ஏதாவது ஒரு லைன் எடுத்துங்க, நான் இதை எடுத்துக்கிறேன். இந்த லைனோடைய கோஆர்டினேட்ஸ், இந்த பாயிண்ட்டோடைய கோஆர்டினேட். இந்த லைன் எங்கே டச் ஆகிருக்கு? பேஸை அப்படின்ற அந்த கோஆர்டினேட், இந்த கோஆர்டினேட். ஓகே, அதுதான் இது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா காமா எல் பை என் பீட்டா மைனஸ் காமா எம் பை என் கமா 0. இது ஸ்டெப் 2. இதே இந்த பாயிண்ட்டை டச் பண்ணுறது. ரைட். ஸ்டெப் 3 என்ன அப்படின்றது கொடுத்துருக்கேன். இன்னொன்று ஒரு ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷனில் கொடுத்துருக்கான்? இந்த ஈக்குவேஷன் z = 0 யூஸ் பண்ணியாச்சு. அப்போது மிச்சம் இருக்கிறது இதை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், ஒய்யோட வேல்யூ தெரியும், இசட்டோட வேல்யூ தெரியும். தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த எல் எம் என்ன வந்து நம்ம வந்து எராடிகேட் பண்ணணும், வரக்கூடாது. ஓகே, ஈக்குவேஷனில். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முக்கியமான ஸ்டெப்பு. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு ஆர் போட்டு ஆருக்கு பதிலாக 1ன்னு போடணும். இந்த ப்ராப்ளமில் டேரெக்டாக நீங்கள் 1 போட்டுங்க. ஃப்யூச்சரில் அடுத்தடுத்த ப்ராப்ளமில் போடும்போது உங்களுக்கு தெரியும். ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் எல் அப்படின்னு வரும். ஓகே, அவர் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு எல், ஒய் மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு எம், ஜெட் மைனஸ் காமா ஈக்குவல் டு என். இதை தூக்கி அப்படியே இந்த இடத்துல யூ ஆர் கோயிங் டு சப்ஸ்டியூட். அவ்வளோதான். ஓகே, அண்டர்ஸ்டுட்? ஸோ நீங்கள் எப்படி எழுதிங்க? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் ஆல்ஃபா, ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் பீட்டா, இசட் இஸ் ஈக்குவல் டு என் ப்ளஸ் காமா. இதை தூக்கி என்ன பண்ணுங்கள்? ப்ரீவியஸ் இதில் இந்த ஆல்ஃபா எல் எம்என் எங்கே இருக்கோ அதை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். யூ வில் கெட் இட் லைக் திஸ். ஓகே, இது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணல, பிகாஸ் ஆஃப் வீடியோ டைம். இதனால ரொம்ப லென்த்தாக போகும்ன்ட்டு நான் சிம்பிளிஃபை பண்ணல. ஓகே, ஓரளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். இது சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். ஓகே, போட்டு கேன்சல் பண்ணிவிட்டு இது பண்ணுறது, தட்ஸ் யூ நோ இட். ஸோ ஃபைனலாக அல்டிமேட் ஆன்சர் யூ கெட் இட் லைக் திஸ். ஓகே, சிம்பிளிஃபிகேஷனில் நான் லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் போட்டிருக்கேன், நடுவில் ஒரு சில ஸ்டெப்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஓகே, 2 or 3 ஸ்டெப்ஸ் ஐ ஸ்கிப்ட் இட். அதை எடுத்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ இதை ஹோம்ஒர்க்காக இது பண்ணுங்கள். சேம் ப்ராப்ளம், எந்த ஒரு இதுவும் இல்லை. வெர்டெக்ஸும் ஆல்ஃபா பீட்டா காமா, பேஸ் என்ன கொடுத்துருக்கான்? ஒய் ஸ்கொயர் = 4ax, z = 0. எந்த ஒரு இதுவும் இல்லை. சேம் பேட்டர்ன் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ஓகே, 4 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எனி லைன் ஈக்குவேஷனை இப்படி எழுதலாம். ஓகே, ஸோ ஜெனரேட்டர் லைன் ஈக்குவேஷன் இப்படி எழுதிங்க. பாசிங் த்ரூ ஆல்ஃபா பீட்டா காமாவா என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி எழுதிங்க. இங்கே ஆல்ஃபா பீட்டா காமா, இங்கே ஏபிசின்னு கொடுத்துருந்தோன்னா இங்கே ஏபிசின்னு எழுதிங்க. அவ்வளோதான். ஓகே, ரெண்டாவது கொடுத்துருக்க ஈக்குவேஷனை பாருங்கள். இங்கே தான் z = 0, x = 0, y = 0ன்னு ஏதாவது இருந்ததுன்னா அதை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எக்ஸையும் ஒய்யும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த கோஆர்டினேட், அந்த பேஸை டச் ஆகிற கோஆர்டினேட்டை கண்டுபிடிக்க பாருங்கள். இது செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப்பு, கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் இந்த கோஆர்டினேட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எல்எம்என்னை எராடிகேட் பண்ணுங்கள். அதான் ஃபோர்த்து ஸ்டெப்பு. வில் கெட் தி ஆன்சர். முடிஞ்சு போச்சு. இட்ஸ் ஆஸ் சிம்பிள் as that. ஸோ இதான் ப்ராப்ளம் 2. இங்கே வந்து என்னென்னா z = 0ன்னு அவங்க கொடுக்கல. ஓகே, மாறாக வேறு எதுவும் கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ அதனால் இதையும் நான் போட்டுருக்கேன். இந்த டைப்பே நான் காமிச்சிட்றேன்ட்டு தான் இது பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நம்பர் கொடுத்துருக்கான் பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பாருங்கள், x - 5/L, y - 4/M, z - 3/n. அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசடோட வேல்யூ எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே z = 0 கிடையாது நம்மளுக்கு. இருந்தால் நீங்கள் டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணலாம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. அதனால் இப்படியே எடுத்துங்க, LR, MR, NR. ஓகே, இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது? பேஸில் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இட் ஷுட் சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் ஈக்குவேஷன். தூக்கி 3x இருக்க இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், x இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஒய் இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அப்புறம் இசட் இருக்க இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். யூ வில் கெட் தி ஆன்சர். ஓகே, ஸோ இது 2 ஈக்குவேஷனும் உங்களுக்கு கிடச்சிடும். இந்த 2 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி எல், எம், ஆர் இதை 3ஐயும் நம்ம என்ன பண்ணணும்? எராடிகேட் பண்ணணும். அது எப்படி எராடிகேட் பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி ஒரு சில இது இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மல்டிப்ளை பை m + n ² ஆன் போத் சைட்ஸ். அப்படி என்ன ஆகும்னா, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 இதை தூக்கி டேரெக்டாக வந்து we can substitute it. அதாவது m + n ² × r² = 49 அப்படின்னு வரும். therefore
m plus n the whole square on both sides in equation 2. Okay, m plus n square into 6 into m plus n square. Okay, so இந்த m plus n into r என்ன ஆகிடும்னா -7. ஓகே, இது வந்து என்ன ஆகிடும்னா -7 ஆகிடும். அதுக்கு தான் மல்டிப்ளை பண்ண சொல்கிறது. சிமிலர்லி இதுவும் என்ன ஆகிடும் -7. ஓகே, ஸோ இப்படி ஃபைனலாக ஈக்குவேஷன் வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி வரும். மறுபடியும் கேன் எல் எம் என்ன நம்ம எராடிகேட் பண்ணணும். அது எப்படி எராடிகேட் பண்ணுறது? அதே ஸ்டெப்பு தான். என்ன பண்ணணும், இங்கே ஆருக்கு 1 போடணும். நான் போன ப்ராப்ளம் பண்ணல 1 போட்டால் இங்கே என்ன ஆகிடும், ஆருக்கு 1 போட்டால் டேரெக்டாக இங்கேயே போட்டுடலாம் நீங்கள். ஓகே, ஸோ x is equal to l plus 5, y equal to m plus 4, z equal to n plus 3. தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வில் கெட் தி ஆன்சர். ஓகே, சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வில் கெட் திஸ். ஓகே, ஸோ சேம் 3 or 4 ஸ்டெப்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிங்க. z equal to 0னா இதை சப்ஸ்டியூட், z equal to not 0 அப்படின்னா டேரெக்டாக ஆரில் வச்சு செஞ்சுட்டு அதுக்கடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், யூ வில் கெட் தி ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்வலப்பிங் கோன் ஆஃப் அ ஸ்பியர். இதுவும் அதே தான், அது டெஃபினிஷன் மட்டும் நான் சொல்கிறேன்னே. ஓகே, என்வலப்பிங் கோன் ஆஃப் அ ஸ்பியர் ஒன்றும் இல்லை, அங்கே போனதில் பார்த்தா பேஸு கானிக்கு, இங்கே வந்து ஸ்பியர், வேறு எதுவும் கிடையாது. அதனால் என்வலப்பிங் கோன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த இதில் பாருங்கள், டயக்ராம் பாருங்கள். சப்போஸ் ஒரு ஸ்பியர் இருக்குது, அதான் பேஸ் ஆர் கைடிங் கர்வ். ஓகே, கரெக்டாக சொன்னால் கைடிங் கர்வ். இங்கே வர்டெக்ஸு, அதாவது இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட், இது வழியாக அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஜெனரேட்டர் இப்படி வருது. இந்த ஜெனரேட்டர் இந்த ஸ்பியரை ஒரே ஒரு இடத்துல தான் தொடும். அந்த தொடுற இடம் வந்து ஸ்பியருக்கு டேஞ்சண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா லைனும், இதில் வர்ற எல்லா லைனும், சாரி இது கட் பண்ணிட்டேன், இது போர்டுக்கு முன்னாடி, அதாவது ஸ்க்ரீனுக்கு முன்னாடி கட் பண்ணுற மாதிரி நினச்சிங்க. ஓகே, தொடுற மாதிரி நினச்சிங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி தான். ஓகே, எல்லாமே எல்லா பாயிண்ட்டும் டேஞ்சண்ட்டாக இருக்குது. எல்லா ஜெனரேட்டர் டேஞ்சண்ட்டாக இருக்குது. இதுக்கு ஸ்பியருக்கு இப்படி வந்து ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இப்படி வரும். ஸோ உனக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஸ்பியர் கிடைக்கும். இந்த ஸ்பியர் வந்து பேர் என்வலப்பிங் கோன், சாரி ஸ்பியருக்கு முன்னாடி கோன் கிடைக்கும், கோன் கிடைக்கும். அந்த கோன் பேர் தான் என்வலப்பிங் கோன். இந்த கோன் பேர் என்வலப்பிங் கோன். ஓகே, ஸோ ஒரு பால் மேலே ஒரு கோன் வந்து படுத்திருக்க மாதிரி. ஓகே, ஸோ மேலே வச்ச மாதிரி. இப்போது ஷெட்யூல் கார்க்கெலாம் இருக்கலாம். ஷெட்யூல் கார்க் வந்து ஒரு பால், ஆர்டினரி டென்னிஸ் பால் மேலே ஒரு ஷெட்யூல் கார்க் வச்சா எப்படி இருக்கும், அதுதான் என்வலப்பிங் கோன். அந்த ஷெட்யூல் கார்க் வந்து என்வலப்பிங் கோன் மாதிரி இது பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் டெஃபினிஷனு. ப்ராப்ளம் பாருங்கள், ப்ராப்ளம் வந்து அதே தான், சேம் பேட்டர்ன், வேறு எதுவுமே கிடையாது. நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபைண்ட் த என்வலப்பிங் கோன். ஈக்குவேஷன் கொடுத்துட்டான். எதோட ஈக்குவேஷன் இது, ஸ்பியரோட ஈக்குவேஷன். ஓகே, வித் இட்ஸ் வர்டெக்ஸ் அட் 1 1 1. ஓகே, இது ஸ்பியரோட ஈக்குவேஷன். நான் கொஸ்டின் கொஞ்சம் அவசரத்தில் தப்பாக எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபைண்ட் த என்வலப்பிங் கோன் ஃபார் த ஸ்பியர்னு நினைக்கிறேன், ஃபார் த ஸ்பியர். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ என்னது 1 1 1. அப்போ x - 1 y - 1 z - 1 ஈக்குவல் டு r கூட நீங்கள் போட வேண்டாம், இப்படியே வச்சுக்கோங்க. லேட்டர் யூ கேன் டெரைவ் இட் as r. ஓகே, போகிறனாலும் போடுங்க, தப்பு இல்லை. ஓகே, ஈக்குவேஷன் 1. ஸோ x - 1 by l ஈக்குவல் டு r. ஸோ x is equal to lr, y - m இதே மாதிரி எழுதி வச்சுங்க. இந்த பாயிண்ட் கிடச்சிருச்சு. இதுதான் செகண்ட் ஸ்டெப். அங்கே அதே மாதிரி தான் இங்கே. ஓகே, அங்கே என்ன பண்ணால் z equal to 0 ஏதாவது இருந்தால் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ லாஸ்ட் ப்ராப்ளம்னு அந்த மாதிரி கொடுக்கலனாலும் நம்ம அப்படியே ஆற வச்சு நம்ம போட்டுகிட்டே போயிட்டு இருந்தோம். அதே தான் இங்கேயும். இஃப் திஸ் பாயிண்ட் டச்சஸ் த ஸ்பியர் தென் இட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்பியர். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணோம், இந்த தூக்கி ஸ்பியர் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். போட்டு சப்ஸ்டியூட் பண்ணு, உனக்கு இந்த மாதிரி வரும். இங்கே நீங்கள் எப்படி எழுதணும்னா ஆற வச்சு எழுதணும், குவாட்ராட்டிக்காக எழுதணும். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லைன் ஈக்குவேஷன். ஓகே, லைன் ஈக்குவேஷன். இந்த கோஆர்டினேட்டை வந்து கண்டுபிடிக்க இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்கே தொடுது அப்படின்றது கண்டுபிடிக்க இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இதுதான் அந்த இதை எடுத்துக்கலாம், லைன் இருந்தால் இந்த பாயிண்ட்டை, ஸ்பியரை தொடுற பாயிண்ட்டை கண்டுபிடிக்க இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இந்த பாயிண்ட் வந்து, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இந்த பாயிண்ட்டை ஒரு இடத்துல தான் தொடுது, ஆனால் நம்மளுக்கு கிடச்சிருக்காது குவாட்ராட்டிக். அப்படின்னா என்ன அர்த்தம், ரூட் வந்து 2ஆக இருக்குது, பட் ஒரு இடத்துல தான் தொடுது. அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவல். ஓகே, 2 ரூட்டும் ஒரே ரூட்டாக இருக்குது, மல்டிபிள் ரூட்டுன்னு சொல்லுவாங்க அது. ஸோ ஒரே ரூட்டாக இருக்குது. தேர்ஃபோர் ஒரே ரூட்டாக இருந்தால் நம்மளுக்கு தெரியும் கண்டிஷன் b² - 4ac = 0. இது ஏற்கனவே கிளாஸில் நடத்திட்டு இந்த கான்செப்டை.
பட் ஸ்டில் b ஸ்கொயர் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. இதில் b என்னது 2m + 6n the whole square minus 4 into a into c again. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாருங்கள், x is equal to minus 4l square minus 3m square minus 5n square plus 6m equal to 0. சிம்பிளிஃபை பண்ணுங்கள், ஈக்குவேஷன் 2 எழுதிங்க. இப்போது என்ன பண்ணணும், மறுபடியும் r equal to 1 இந்த இடத்துல r equal to 1ன்னு எடுத்துட்டிங்கன்னா என்ன கிடச்சிரும், x is equal to l plus 1, y equal to m plus 1, z equal to n plus 1. ஓகே, ஸோ l equal to x minus 1, m equal to y minus 1, n is equal to z minus 2க்கு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், யூ வில் கெட் தி ஆன்சர். ஸோ இது ஒரு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்த்தேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. ஓகே, தட்ஸ் இட். ஸோ இதுதான், வேறு எதுவும் கிடையாது, சேம் பேட்டர்ன் தான், வேறு ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. எக்ஸப்ட் இந்த ஈக்குவேஷனை மட்டும் ஆறில் எடுத்துகிட்டு வந்துருங்க, வேறு எதுவும் கிடையாது. தட்ஸ் இட். ஸோ இங்கே வந்து அடுத்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு 5 marks சம்டைம்ஸ் யூ கெட் இட், ஆர் 2 marks சம்டைம்ஸ் யூ மே கெட் இட். ஸோ அதனால் எதுக்கு அந்த இது அப்படின்னு சொல்லிட்டு I just thought that of explaining things with you. Definitely ஒரு 5 markல or 8 marksல you might get it. Okay. So condition that the general equation of the second degree should represent a cone. அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, இந்த ஈக்குவேஷன் கோனோட ஈக்குவேஷனா அப்படின்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆர் எஸ் ஆர் நோன்னு நீங்கள் சொல்லணும், அவ்வளோதான். ஸோ ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துருவாங்க, 2 டிகிரி குவாட்ராட்டிக் டிகிரி கொடுத்துருவாங்க, செகண்ட் டிகிரினா குவாட்ராட்டிக், அது கோனை தான் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்றது நீங்கள் சொல்லணும், வேறு எதுவும் கிடையாது. And also finding the coordinates of the vertex if they ask. Okay, that's it. அந்த ப்ராப்ளம் எந்த மாதிரி எனக்கு தெரியல, பட் ஸ்டில் பார்ப்போம். ஓகே, ஸோ ஷோ தட் த ஈக்குவேஷன் 4x square minus y square plus 2az square plus 2xy minus 3yz plus 12x minus 11y plus 6z plus 4 equal to 0 represents a cone with vertex கொடுத்துட்டா -1 -2 -3. இந்த ஈக்குவேஷன் கோன் தான் அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணோம். எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்றது பாருங்கள். ஸ்டெப் 1 அகெயின் லெட் எஃப் ஆஃப் கேபிட்டல் எஃப் போட்டு, இங்கே முக்கியமானது பார்த்தீங்கன்னா யூ ஹவ் இன்க்ளூடட் எ வேரியபிள் டி. ஓகே, இது வரைக்கும் XYZ தான் இருந்தது, நீங்கள் புதுசாக இன்னொன்று 4th வேரியபிள் டீயை இன்க்ளூட் பண்ணுறீங்க. ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா 4x square minus y square plus 2z square plus 2xy minus 3yz plus 12xt. இங்கே தான் டீயை நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே, நெக்ஸ்ட்டு இங்கே, நெக்ஸ்ட்டு இங்கே. ஏன் அந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா இடத்துலையும் வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸு, அதாவது குவாட்ராட்டிக்கு எக்ஸ் இன்ட்டு எக்ஸு, இது என்னது ஒய் இன்ட்டு ஒய், இது இசட் இன்ட்டு இசட், இது எக்ஸ் இன்ட்டு ஒய், ஒய் இன்ட்டு இசட். இங்கே மட்டும்தான் வெறும் ஒரு எக்ஸ் இருக்குது, ஒரு வேரியபிள் இருக்குது. ஓகே, அதனால் இன்னொரு வேரியபிள் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு இங்கே டி எடுத்துகிட்டு வராங்க. சிமிலர்லி இங்கே ஒய் மட்டும் இருக்குது டி, இங்கே இசட் மட்டும் இருக்குது டி, இங்கே 4 மட்டும் இருக்குது, அதனால் டி ஸ்கொயர். ஓகே, டி ஸ்கொயர் 2 வேணும் எனக்கு, ஒரு டேர்ம்லேயும் 2 வேரியபிள் வேணும்னு அசைன் பண்ணிங்க. ஓகே, இங்கே 1 தான் இருக்குது, அதனால் டி, இங்கே 1 இருக்குது டி, இங்கே 1 தான் இருக்குது, அதனால் டி, இங்கே ஒன்றுமே இல்லாத டி ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, இதுதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 2 வந்து partial differentiation with respect to x and equating it to 0. Okay, y, z, t and equating it to 0. partial derivative உங்களுக்கு தெரியும்னு அசியூம் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அசியூம் பண்ணிக்கிறேன்னு ஏற்கனவே தெரியும், சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, பார்ப்போம். டோ எஃப் பை டோ எக்ஸ். ஸோ வெறும் எக்ஸ் டேர்ம் மட்டும் பார்க்கணும். ஓகே, 4x ஸ்கொயர் இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 8x, இதெல்லாம் 0 ஆகிடும், 0 ஆகிடும். அங்கே 2xy டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூ வில் கெட் 2y. அகெயின் வேறு எங்கே எக்ஸு 12xt 12t முடிஞ்சு. டோ எஃப் பை டோ ஒய், நெக்ஸ்ட்டு -2y, அப்புறம் +2x, நெக்ஸ்ட்டு -3z, லாஸ்ட்டில் -11t. தட்ஸ் இட். ஸோ இதே மாதிரி டோ எஃப் பை டோ இசட், டோ எஃப் பை டோ டி கண்டுபிடிங்க. ஓகே, சேம் பேட்டர்ன் தான். ஈக்குவேட் டு 0 போட்டுருங்க, சைடில் அப்படியே போட்டு ஈக்குவேட் டு 0 போட்டுருங்க. இது ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 வந்து என்னென்னா முக்கியமான இது, இதில் ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருக்கேன் நான் தெரியாமல். ஓகே, ஸ்டெப் 3 வந்து என்னென்னா, இதில் அப்படியே நான் மாற்றி உங்களுக்கு சொல்கிறேன், மற்றபடி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே சேம் தான், ஸ்டில் கொஞ்சம் ஒரு சின்ன மைனஸ் சைன் வந்து மாறும். இது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஆன்சரில் மைனஸ் போட்டாலும் ஓகே தான், இல்லைன்னா இங்கேயே வந்து மாற்றுறனாலும் ஓகே தான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன் 8 2 0 t 12, 2 -2 -3 -11, அப்புறம் எக்ஸ் டேர்ம் இல்லை 0 -3 4 6, எங்கன்னா இங்கே 12x -11 6 8 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதிருக்கேன். ஓகே, இது நீங்கள் இப்படி எழுதுங்க, இல்லைன்னா
ஆக்சுவலாக இதுதான் கரெக்டு. நான் அதை அப்படியே இது பண்ணி ஓவர்லுக் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஓகே, 0 இது போட்டுட்டு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் இந்த 12 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரணும். 12t இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் -12tன்னு வரும். ஆக்சுவலாக இதுதான் ரைட்டு. ஓகே, ஸோ 2 -2 -3 +11 அப்புறம் 0 -3 4 -6 நெக்ஸ்ட்டு 12 -11 6 -8. ஓகே, இது வந்து மேட்ரிக்ஸ் எப்படி இருப்பாங்க, ஆக்மெண்டட்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் இது போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் சும்மா இப்படியே போடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், சைன். இந்த லாஸ்ட்டு காலமில் சைன் மட்டும் இட் இஸ் டிஃப்ரெண்ட். அதர் தன் தட் எவ்ரி திங் இஸ் சேம். ஓகே, நீங்கள் எதை வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதை போட்டாலும் ஓகே, இது போட்டாலும் ஓகே, பட் ஐ வில் சஜஸ்ட் யூ டு டூ திஸ். ஓகே, ஏன் அப்படின்னா தட்ஸ் அ ரைட் மெத்தட். ஓகே, இதில் நான் ப்ராசஸ் மட்டும் சொல்லிடுறேன். இப்போது XYZ மட்டும் கண்டுபிடிக்கணும். T தேவையில்லை, T வந்து நம்ம உருவாக்குனது. ஸோ we need not find the value of T. XYZ மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, வேல்யூ. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா யூஸிங் த ரேங்க் மெத்தடு, அது இது நிறையா இருக்கும். உங்களுக்கு எது ஓகேவோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் யூஸ் பண்ணணும், அதுதான் யூஸ் பண்ணணும்னு there is no compulsion. You can use system of linear equation தான் இது 4 ஈக்குவேஷனுமே. இந்த T இந்த பக்கம் தள்ளிட்டிங்க அப்படின்னா Tக்கு 1 கூட போட்டுருங்க. ஓகே, as I told you, Tக்கு 1 கூட போட்டுட்டிங்கன்னா you will get 8x + 2y = -12. ஸோ அந்த மாதிரி தான் கிடைக்கும் உங்களுக்கு. சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனில் 4 ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சுட்டு யூ கேன் கோ. ஓகே, நான் வந்து இந்த மேட்ரிக்ஸ் மெத்தடில் யூஸ்வலாக நான் இதெல்லாம் சால்வ் பண்ணுவேன், அதனால் இதை போட்டுவிட்டேன். இதோட ஃபார்மேட் வந்து ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் லெஃப்ட் சைடில் இதெல்லாம் பெருசாக இருக்கும் அதெல்லாம் கீழே எழுதிடுங்க. 0 சின்னதாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி எழுதிங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ. யூஸ்வலாக சின்னதாக இருக்கிறது மேலே எழுதுவாங்க, பெருசாக இருக்கிறதெல்லாம் கீழே எழுதுவாங்க. ஓகே, ஸோ ஜீரோஸ் வந்து கீழே எங்கேயாவது 0 இருந்ததுலாம் லாஸ்ட் ரோ. ஸோ ரோஸ் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு டயக்னல். இந்த டயக்னல் கீழே இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே ஐ ஹாவ் டு மேக் இட் 0. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு எய்மு. ஃபஸ்ட்டு டயக்னல் கீழே இருக்கிறது எல்லாமே 0. அடுத்து செகண்ட் டயக்னல் கீழே இருக்கிற எல்லாத்தையும் 0 ஆக்கணும். தேர்ட் டயக்னல் கீழே இருக்கிற எல்லாமே 0 ஆக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டயக்னல் கீழே இருக்க இதை நம்ம 0 ஆக்கணும். அதை எப்படி 0 ஆக்குறது? 2 - 2 - 3 - 11 இதை 0 ஆக்கியிருக்கேன் பாருங்கள். எப்படி அதை ஆக்கினேன் அப்படின்னா இந்த ரூலு இது படிச்சிருப்பீங்க, பட் ஸ்டில் இது நான் சொல்கிறேன். ஓகே, R2 ஏன்னா இந்த ரோவில் தான் நான் சேஞ்ச் பண்ணணும். இந்த ரோவும் இந்த ரோ தான் R3, அப்புறம் இந்த ரோவில் ஆல்ரெடி 0 இருக்கிறதுனால வி நீட் நாட் டூ எனி திங். ஸோ இந்த ரோ மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே 8 இருக்குது. இங்கே 2 வச்சு நான் 8 நான் வந்து 0 ஆக்கணும். ஸோ 2 × 4 வந்து 8 அப்படின்னாலும் மைனஸ் இருக்கணும். ஓகே, ஸோ -4 × 2 ஓகே +8 = 0. ஸோ அதுதான் ரூல். ஸோ இதே மாதிரி நீங்கள் அடுத்து இங்கே பண்ணிங்கன்னா -4 × -2 8 ஆகிடும், +2 10 ஆகிடும். ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் -4 × -3 12 +0 12. நெக்ஸ்ட்டு -11 × -4 44 + 12 56. ஓகே, ஸோ இந்த ரோவில் வரும்போது 12 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ -6ஆல் 2 பெருக்கிட்டேன்னா ஆட் பண்ணனா எனக்கு 0 ஆகிடும். ஓகே, -2 × 6 + 12 அதுதான் இங்கே செஞ்சுருக்கேன். இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ரோ கிடச்சிரும். ஓகே, ஃபைனலி லாஸ்ட் ரோ நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், பிகாஸ் ஆல்ரெடி இங்கே 0 இருக்குது. அங்கே 0 இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிப்பேர் பண்ணாமல் அதே மாதிரி தான் பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிருச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு காலத்துக்கு கீழே இருக்கிற இது முடிஞ்சு. ரெண்டாவது செகண்ட் இதில் இருக்கிற இதை முடிச்சுக்கணும். அதை எப்படி முடிக்கிறது? ஃபஸ்ட்டு காலம் இந்த எலிமெண்ட்டை வச்சு பண்ணணும், அதே மாதிரி செகண்டு காலத்துக்கு இந்த எலிமெண்ட் வச்சு பண்ணணும். ஓகே, ரைட். சேம் பேட்டர்ன். இங்கே 1 இருக்குது, இங்கே 10 இருக்குது. நான் என்ன பண்ணோம், யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரோ -10ஆல் பெருக்குவாங்க. ஆட் பண்ணால் இல் கெட் 0 அப்படின்னு போகணும். பட் நம்பர் கெட்ஸ் ரொம்ப பெருசாக நம்பர் போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் 240 12 740 56லாம் வரும். ஸோ அதனால் வந்து வாட் ஐ டிட் இஸ், யூஸ்வலாக இதான் ரைட் மெத்தட் ஆக்சுவலாக. × -1/10. அப்போ இது கேன்சல் ஆகி -1 கிடைக்கும், இல் கெட் 0. ஸோ அதுதான் பண்ணியிருக்கேன். ஓகே, டிவைடட் பை 10னால பாயிண்ட் அப்படியே லெஃப்ட்டில் தள்ளிட்டோன்னா வந்துடும். ஓகே, ஸோ அதனால் -10 இது 0 ஆகிடும். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2ன்னு வரும். -1.2 24. 24லேருந்து -1.8. ஸோ 1.2. ஸோ இட் இஸ் நத்திங் பட் 22.8.
ஸோ சிமிலர்லி இதே தான் 74 இது வந்து 56/10 வந்து 5.6. ஸோ 74லேருந்து 5.6 மைனஸ் பண்ணி அதுக்கு 68.4. ஸோ ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தது கேல்குலேஷன். ஸோ சிமிலர்லி அடுத்து இதை 0 ஆக்கணும். -3 அகெயின் 10 அதே கான்செப்டை தான் I'm going to make it use it. பட் இன்ஸ்டெட் ஆஃப் இதை வந்து 1/10 பண்ணுறதுக்கு பதிலாக I have to multiply by 3/10. அப்போ தான் 10 10 கேன்சல் ஆகி I'll get 3 here. 3 plus -3 I'll get 0. ஓகே. ஸோ பாருங்கள் ரூல் பாருங்கள் 3/10. இங்கே மைனஸ் நான் போடல, ஏன்னா இங்கே சைன் வந்து டிஃபரு. ஸோ ஆட் பண்ணால் தான் 0 ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வில் கெட் த கரஸ்பாண்டிங் வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப் முடிச்சாச்சு. இந்த இதுக்கு கீழே இருக்கிற 0வையும் ஐ ஹவ் மேட் இட் 0. இப்போது இந்த டயக்னலுக்கு கீழே இருக்கிற இந்த எலிமெண்ட்டை ஐ ஹவ் டு மேக் இட் 0. இந்த எலிமெண்ட்டை 0 ஆக்கணும். அது எப்படி ஆக்கிறது? 22.8 7.6. ஸோ இதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7 இது டிஸ் இன்ட்டு 3 டைம்ஸ் வந்து 22.8. ஓகே. இது வந்து கேன்சல் பண்ணி 1/3 ஆக்சுவலாக இது. ஓகே. 1/3 டைம்ஸ் வந்து -1/3 பெருக்கிட்டு ஆட் பண்ணால் I'll get 0. ஓகே. சிமிலர்லி 68.4 into -1/3. ஓகே. ப்ளஸ் 22.8 I'll get 45.6. ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்னல் கீழே எல்லாமே 0 ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் யூ காட் லைக் திஸ், ஓகே, இது நான் போட்டது கரெக்டான இது எப்படியா வரும்னா இங்கே மைனஸ் இருக்கா, இங்கே ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் இருந்தால் மைனஸு மைனஸு மைனஸு. நீங்கள் போடுறது இப்படி தான் போடணும். ஓகே. உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஒரு ஆக்மெண்டட் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கீழேருந்து இப்படி அதுதான் இந்த மாதிரி ஒரு சின்ன இது தான் இருக்குது. ஓகே. கீழேருந்து போகணும். இந்த இதை லாஸ்ட் டேர்மை விட்டுருங்க, ஏன்னா வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து 4/3 வேரியபிள் தான், XYZ தான். ஸோ நீ நாட் செக் தட். ஓகே. லாஸ்ட் இதில் விட்டுருங்க. இதுதான் ஆன்சர் ஆக்சுவலாக. திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ 22.8 into Z is equal to -68.4. ஓகே. ஸோ Z is equal to some around 4 or 3 வரும். யா 3 -3. Z is equal to -3. அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப் 10y + 12z is equal to -56. Z என்னன்னு தெரியும். ஸோ -36ன்னு வரும். 10y - 36 equal to -56. ஸோ 10y is equal to -20. y is equal to -2. அதே மாதிரி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ 2x - 2y - 3z is equal to 11 அப்படி வரும். ஓகே. ஸோ 2x எனக்கு தெரியாது, -2y அது என்னது +4ன்னு வரும். அதே மாதிரி இது +9 வரும். ஸோ 2x is equal to 13 அந்த பக்கம் போச்சுன்னா -2, x is equal to -1. ஸோ அவ்வளோதான். ஸோ you got x value, y value, z value. this is your third step. ஸோ இந்த மாதிரி x value, y value, z value கிடச்சதுனால this represents a ஈக்குவேஷன். ஓகே. இதை தூக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணுங்களேன். 4th ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன், வெதர் இட் சாட்டிஸ்ஃபைஸ் ஆர் நாட். ஓகே. 12x - 11y + 6z + 80. டீக்கு வேல்யூ கிடையாது. ஸோ டி வந்து அப்படியே கூட வச்சுங்க. டி ஈக்குவல் டு 1. ஸோ 12x - 11y + 6z is equal to -8. ஓகே. ஸோ 12 into -1 - 11 into -2 the 6 into -3. இது என்ன ஆன்சர் வருது பாருங்கள், -12 + 22 -18. ஸோ ஆன்சர் என்னது -8. ஸோ இட் சாட்டிஸ்ஃபைஸ் த ஈக்குவேஷன், 4th ஈக்குவேஷன். அதில் இல்லாத ஈக்குவேஷன். இதை 3 வச்சு தான் நம்ம பண்ணோம் ஆக்சுவலாக. ஓகே. 4 வச்சும் பண்ணோம், பட் லாஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஃபஸ்ட்டு 3 தான் எடுத்தோம். 4th ஒன்று நம்ம விட்டுட்டோம். ஸோ அந்த 4th ஈக்குவேஷன்லேயும் கிடைச்ச XYZ சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தென் இட் இஸ் அ கோன். ஓகே. இட் இஸ் கன்சிஸ்டன்ட். ஸோ இட் இஸ் அ represents the cone. The equation represents the cone. ஸோ இது ஹோம்ஒர்க்கு. இந்த ப்ரூவ் த ஈக்குவேஷன் கொடுத்துட்டான், நம்பர் கொடுக்கல. ஓகே. ஏபிசின்னு கொடுத்துருக்கான். represents a cone if u² by a + v² by b + $² by c = d. ஓகே. இது கோனாக இருக்கும் எப்போ, எந்த கண்டிஷனில், இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். பயப்படாதீங்க. ரொம்ப என்ன இது வித்தியாசமாக இருக்குன்னா அதே தான். ஓகே. சேம் பேட்டர்ன். x y z t இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஓகே. டீயால் மல்டிப்ளை பண்ணுங்கள். சிங்கிள் இது எல்லாமே டீயால் ஜஸ்ட் மல்டிப்ளை. இங்கே எங்கே சிங்கிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூவையும் எக்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகே. யூ வந்து இட் இஸ் நாட் அ வேரியபிள்.
ஓகே, XYZ ஆர் த ஒன்லி வேரியபிள் ஹியர். ஓகே, ஸோ 2uன்றது ஒரு நம்பரு, 2vன்றது ஒரு நம்பரு, 2wன்றது ஒரு நம்பர். இது 2 இருக்கே சார், எங்கே நாங்கள் டி போடுறதுன்னு நினைக்கக்கூடாது. ஓகே, அதே மாதிரி தான் டி இருக்குது. அப்போ விட்டுறீங்களா டி? ஓகே, டி ஸ்கொயரு, இங்கே டி, இங்கே டி, இங்கேயும் டி. ஸோ யூ கெட் 2uxt, 2vyt ப்ளஸ் 2wzt ப்ளஸ் dt ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. எங்கே ஃபஸ்ட் ஸ்டெப் f of x y z t. அடுத்த ஸ்டெப் என்னது? பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு 0. அதே மாதிரி பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y z அண்ட் ஃபைனலி t. உனக்கு வந்து ஒரு ஈக்குவேஷனாக ஒன்று உனக்கு கிடைக்கும். ஓகே, அப்படி கிடைக்கும் போது டீலேருந்து ஏதாவது வரும்போது t ஈக்குவல் டு 1ன்னு வேணால் போட்டுக்கோங்க. ஓகே, அது உனக்கு தெரியும். t ஈக்குவல் டு 1ன்னு போட்டிங்கன்னா உனக்கு x வேல்யூ, y வேல்யூ, z வேல்யூ அப்படின்னு கிடைக்கும். அண்டர்ஸ்டுட்? இது தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூல் கெட் தி ஆன்சர். அதுக்கடுத்து நீங்கள் அப்படியே போனீங்கனாலே உனக்கு தெரியும். இன்கேஸ் யூ ஹேவ் எனி டவுட்ஸ்ன்னு ட்ரை பண்ணுங்கள். அதை நான் அடுத்த வீடியோவில் வேணால் அதை போட்டு அனுப்புகிறேன். ஓகே, இஃப் யூ ஹேவ் அ டவுட். ஓகே கைஸ், தேங்க்யூ.